ஹே கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு புதுமையான விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க. ஸோ இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் நியூ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு ரெவல்யூஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு பேஸாக இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் ஸ்கில்ஸை நம்ம பேசிக்காக ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டோம்னா ஸோ ஆல் டுகெதரை நம்ம டெவலப் பண்ண முடியும். ஸோ இது யாருக்காக அப்படின்னு சொல்லும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் ஸ்கூல்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, லேர்னிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இது மாதிரி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லேர்ன் பண்ணுங்கள். ஸோ லேர்ன் பண்ணிவிட்டு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ டெக்னாலஜி உங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஸோ அது மூலமா நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுமே தயாரிக்கலாம். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மூலிமா எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணி நியூ டெக்னாலஜியை லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஸோ அது மூலிமா நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதாங்க என்னுடைய ஆசை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா, எனக்கு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது, ஸோ ப்ரோகிராம் கம்பைல் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா, அத எரர் பண்ணுது அப்படி சொல்லும்போது, ஸோ தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணாமயே நம்ம டைரக்ட்டாவே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்றது ஜஸ்ட் ஒரு நோட் பேட் ஆகட்டும். ஸோ நோட் பேட். ஸோ அத நோட் பேட நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிஎம்டி அதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லணும். அல்லது நீங்க கண்ட்ரோல் ஆர் அப்படின்னு போட்டாவே வந்துரும். ஓகேங்களா? ஸோ அதுபடி போடும்போது நம்மளுக்கு தேவையானதை என்னன்னாக்கா, ஸோ நம்மளுக்கு தேவையானது ஒரு கம்பைலர், அப்புறம் ஜஸ்ட் நான் உங்க நோட் பேடில் ரிட்டர்ன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு தேவையானது ஒரு நோட் பேட். ஓகேங்களா? அப்புறம் கம்பைல் பண்ணுறதுக்கு ஒரு ஜிசிசி ஒரு கம்பைலர். ஸோ அதை நம்ம ஸோ ஜிசிசி கம்பைலர் என்ன போடணும். ஸோ ஜிசிசி கம்பைலர் அப்படி சொல்லும்போது, ஸோ அது எங்கே இருக்கணும் அப்படின்னா ப்ரௌசிங் இருக்கும். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு இன்டர்நெட் தேவைப்படும். ஸோ MENGWD. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் இருக்கும். ஸோ இது டைரெக்டாக சர்ச் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்மளுக்கு தேவையானது சிஎம்டி, அதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு தேவைப்படும். ஸோ இந்த 3 கான்செப்ட் 3 டைட்டில் தான் இம்பார்ட்டண்ட்டுங்க ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண வரோம்னா, இந்த இந்த ஜிசிசி கம்பைலர் ப்ரௌசிங் பண்ணி நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசிங் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல சிம்பிளாகவே நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஜிசிசி கம்பைலர் டவுன்லோட் அப்படின்னு போடுங்க. ஸோ ஜிசிசி கம்பைலர் டவுன்லோட் அப்படின்னு போட்டீங்கவே ஸோ அது ஆல்ரெடி மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ரௌசிங் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஸோ இந்த இது யூஸ் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி டைரெக்டாக ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும்போது, ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு 32 பிட் ஆர்கிடெக்சர், 64 பிட் ஆர்கிடெக்சராக தான் கேட்கும். ஸோ நம்ம மேஜர் ஆஃப் லேப்டாப்ஸ் 64 பிட் ஆர்கிடெக்சர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் கிளிக் ஐக்கானை டவுன்லோட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அங்கே நோட்டிஃபை காமிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம டவுன்லோட் ஆப்ஷன்ஸில் போய் பார்க்குறோம். ஸோ டவுன்லோட் பார்க்கும்போது அதை டவுன்லோட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஆமாம் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஈவன் செட்டப் பண்ணுறது நார்மலாக செட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்னன்னாக்கல இது இன்ஸ்டாலர் எப்படின்னு இருக்கும். ஸோ அது டெஸ்க்டாப் போட்டுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் செட்டப் மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இடத்துல நான் ரிமூவ் பண்ணிட்டு நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. ஸோ இது ரிமூவ் வச்சு ஸோ அதை நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ அப்ளை சேஞ்சஸ் அப்படின்னு பண்ணும்போது ஸோ அப்ளை ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதுதான் புதுசாக இருக்குது அப்படி சொல்லும்போது என்ன பண்ணுறோன்னா, ஜஸ்ட் மார்க் ஃபார் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மார்க் ஃபார் இன்ஸ்டாலேஷன் சொல்லிட்டு, ஸோ மார்க் ஃபார் இன்ஸ்டாலேஷன் கொடுத்து ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் அப்ளை சேஞ்சஸ். ஸோ இது மாதிரி கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னாக்கலாம் நம்மளுக்கு தேவையானதை டவுன்லோட் ஆயிரும். ஸோ இது பேசிக்காக இந்த எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். எல்லாமே ஒரு கம்பைலர் தான். ஸோ இந்த கம்பைலர் எது சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது GNU C++க்கு சப்போர்ட் ஆகும். சி கம்பைலருக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ அது அசம்பிளிங் கோடிங்க்கு சப்போர்ட் ஆகும். ஸோ எல்லா வகையான லோ லெவல் ப்ரோக்ராமிங் சப்போர்ட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் மூலமா கான்வே பண்ணுங்க. ஸோ அதை கிளாரிட்டியாக உங்களுக்கு டிஃபைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு நோட் பேட் நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது என்னன்னாக்கா, நம்மளுக்கு தேவையானதை பார்த்தீங்கன்னாக்கா நோட் பேட் கமெண்ட் நோட். ஸோ ஓகே சார், எனக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம
தேவையானத வந்து நம்ம தேவையான அப்பார்டஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஜிசிசி கம்பைலர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம் வெப்சைட்லேருந்து. ஸோ ஜிசிசி கம்பைலர் வந்து கரெக்ட்டா வந்து வெப்சைட் இதாயிருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து என்விரான்மென்டலா செட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்விரான்மென்டல செட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னாங்களா, லைக் நீங்க என்விரான்மென்டல் போயிட்டு, ஸோ இது மாரி போயிட்டு, ஸோ அதனுடைய பாத் அதாவது அந்த ஜிசிசி கம்பைலர் வந்து எங்க இருக்கோ அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஜிசிசி கம்பைலருக்கு வந்து ஜஸ்ட் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல போயிட்டு, ஆ நம்மளுக்கு வந்து நம்ம எங்க சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எந்த ஒரு ப்ரோகிராம் வந்து இன்ஸ்டால் ஆயிட்டதுக்கு அப்புறம் எங்க ஸ்டோர் ஆகும்னா, சி ஃபோல்டர்ல தான் இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபோல்டர் ஆரம்பிச்சு, ஸோ அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இந்த பிஐஎன். ஸோ இது ஜஸ்ட் இப்படி இருக்கும்போது ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணும்போது வந்து ஸோ இது மாரி வந்து இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்றோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஓகே பண்றோம். ஸோ இது இப்ப பார்த்தோம்னா நம்ம என்விரான்மென்டல் வந்து செட்டப் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஓகே அப்படின்னு வந்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜிசி கம்பைலர் வந்து கரெக்டாக டவுன்லோட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, ஸோ அதனுடைய வெர்ஷன் வந்து செக் பண்ணுறோம். ஸோ சப்போஸ் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஜிசிசி ஸ்லாஷஸ் விஆர்எஸ்ஐஓஎன் ஸோ வெர்ஷன் அப்படின்னு போடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஏன்னா முதற்கொண்டு எல்லாமே டீட்டெயில் வந்துருச்சு. ஸோ இது பற்றின டவுட் எதாவது இருந்தால் கன்வே பண்ணுங்க கமெண்ட் மூலியமா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துருவோம். சிஎல்எஸ் அப்படின்னு போடுறோம். ஸோ இது வந்து பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா லைக் இன்க்ளூட் அதாவது ஸோ ஒரு ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஒரு ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணுறோம்னாவே நார்மலாக வந்து நம்ம ஒரு ஹெடர் ஃபைல் அதாவது ப்ரீ ப்ராசஸர் ஒரு ஹெடர் ஃபைல் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அந்த ப்ரீ ப்ராசஸர் ஹெடர் ஃபைல் வந்து என்ன பண்ணணும்னாங்களோ ஆல்ரெடி வந்து கம்பைலில் வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃபைல் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ அந்த கம்பைலருக்கு வந்து தெரியும். ஸோ ஸ்டாண்டர்டாக இருக்கிற இன்புட் அவுட்புட் வந்து நம்ம ப்ரோக்ராமில் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கம்பைலருக்கு வந்து நோ ஆயிடுச்சுன்னா மெஷின் மூலிமா தெரிய வரும். ஸோ தெரிய வரும்போது நம்மளுக்கு என்னன்னா அது வந்து கம்பைலாக அந்த ப்ரீ ப்ரீ ப்ராசஸிங்கும் வந்து அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ஈஸியாக நடக்கும். ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ என்டர் அப்படின்னு ஸோ வாட் எவர் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம்னாக்கா ஆர்யூடிஆர்என் ஸோ ரிட்டன் அப்படின்னு போட்டு ஸோ ரிட்டன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம கேரக்டரை வந்து நம்ம கேரக்டர் ஆகப்பட்டது அந்த என்டரை வந்து மெயின் ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா செமிகோலன் வந்து போட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்புறம் வந்து இதுதான். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஒரு ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து C8 அப்படின்ற ஒரு ஃபைல் நமக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து சி ப்ரோக்ராம் இருக்கிறதுனால அதாவது பைத்தான் அப்படி சொல்லும்போது PY. ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமும் வந்து வேரி ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம கம்பைல் வந்து ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிட்டோம். ஸோ கம்பைல் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து C8.c அப்படின்னு போடுறோம். ஸோ C8.c அப்படி சொல்லும்போது நோ சர்ச் ஃபைல் அப்படின்னு வருது. இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் அப்படி சொல்லும்போது நம்ம வந்து பெரும்பாலும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் ஆகிருக்கோ நம்ம வந்து பார்க்கணும். ஜஸ்ட் லுக் அட் ஸோ நம்ம வந்து இந்த டி ஃபோல்டரில் திஸ் பிசியில் எஜுகேஷன் வால்யூம் உள்ள டியில் சி ப்ரோக்ராமிங் அப்படின்னு இருக்குதா. ஸோ ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணும்போது சிஎம்டி அப்படின்னு இருக்கு பாருங்க. சிஎம்டி டைப் பண்ணோம்னா ஸோ நம்மளுக்கு தேவையானது வந்து வந்துடுச்சு. ஸோ தேவையானது வந்துடுச்சுன்னா இப்போ வந்து கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தேவையான அவுட்புட் வந்து கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது நோ இன்புட் சர்ச் ஃபெயில் அப்படின்னு வச்சா ஸோ இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் வராது. ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணி இருக்குன்னு நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ அனலைஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஜிசிசி அப்படின்னு போட்டு சாரி இந்த இடத்துல வந்து ஜிசிசின்னு வந்துச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் ஜஸ்ட் கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுக்கும்போது கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுக்குமா. ஸோ இதில் எடுத்து பார்க்கும்போது ஜிசிசி அப்படின்னு போடும்போது என்ன பண்ணுறோம்னா C8 ஸோ C8.c இதனுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து C8.c அப்படின்னு போட்டோம்னா ஸோ இவ்வளோ எரர் வருது. ஸோ இவ்வளோ எரர் வந்து கம்பைல் மூலயமா கன்வே ஆயிடுச்சு. ஸோ அந்த எரரை வந்து ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணணும். ஸோ என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது PRINTF ஸோ பிரிண்ட் அப்படின்றது பைத்தான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். பிரிண்ட் எஃப்ன்றது சி ப்ரோக்ராம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு எரர். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு எரரை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ மேற்கொண்டு வேற என்ன எரர் இருக்குன்னு அனலைஸ் பண்ணும்போது ஸோ மேக்ஸிமம் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் அவ்வளோ இருக்கும்போது ஸோ கண்ட்ரோல் எக்ஸ்ன்னு அமுத்தி அந்த ஃபைலை வந்து ரீக்ரியேஷன் பண்ணதை திருப்பி வந்து நம்ம கண்ட்ரோல் எஸ்ன்னு பட்டி சேவ் பண்ணுறோம். ஸோ திருப்பி வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கம்பைல் பண்ணி பார்க்குறோம். ஸோ எனக்கு வந்து கம்பைல் பண்ணும்போது எந்த ஒரு எரர் வராமல் எனக்கு வந்து அவுட்புட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கு. ஸோ அவுட்புட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கு அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு என்ன பண்ணணும்னாக்கா ஜஸ்ட் வந்து
டாட் ஸ்லாஷ் ஏ அண்ட் அவுட். ஸோ இஸ் மீனிங் ஃபார் அவுட்புட் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நான் வந்து நம்ம கமெண்ட் ப்ரோம் மூலிமா கம்பைலருக்கு கன்வே பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தேவையான அவுட்புட் வந்து அதை வந்து தந்துரும். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம பிரிண்ட் எஃப்ன்ற வேல்யூ வந்து என்னன்னா, பிரிண்ட் எஃப்னா நம்ம வந்து எனக்கு இந்த வேல்யூ வந்து நீங்க டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்றதுக்கு தான் பிரிண்ட் எஃப் யூஸ் பண்றோம். அதே ஸ்கேன் ஆஃப் அப்படி சொல்லும்போது அந்த வேல்யூ வந்து யூசர் அல்லது ஒரு டிவைஸுக்கு இருந்து வாங்கணும் அப்படி சொல்லும்போது ஸ்கேன் ஆஃப் வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ மேஜராகவே இதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ பிரிண்ட் ஆஃப் என்ன, ஸ்கேன் ஆஃப்னா என்னென்ன. ஸோ நம்மளுக்கு தேவையான அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஸோ இது மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணணும். இப்படி தான் மேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்னா கூட நீங்கள் கமெண்ட் மூலியமா கன்வே பண்ணுங்க. ஸோ மேலும் கிளாரிட்டியாக உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதோட வீடியோ பெறுவது எம்எல்பி கிரியேட்டர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். இது மாதிரி டெக்னாலஜி வீடியோக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.